அர்ச்சுனா வெளியிட்டு டக்ளஸ் தேவானந்தாவின் குரல் பதிவு தொடர்பில் EPDP விளக்கம். மர்மமாக இருக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள், குற்றவாளிகளாக சிறை சென்று புலனாய்வாளர்களாக வெளியில் வந்த அதிசயம். இலங்கையில் முடிவுக்கு வரும் வங்கியொன்றின் நடவடிக்கைகள், இன்றுடன் நிரந்தரமாக மூடப்படும் வங்கி கிளைகள். மகிந்த குடும்பத்திற்கு அடுத்த பேரிடி, லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிரடி. தமிழ் தேசிய பேரவையின் மேதின கூட்டம் நல்லூரில். 4 தனியார் பேருந்துகளின் வழி அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து. இந்திய கடற்தொழிலாளர்களின் மோசமான செயலை கண்டித்து அந்தனி செல் ராஜ்குமார். ஹர்ஷன சூரிய பெருவு நிதிக்குழுவில் முன்னிலை. செம்மொழி மனித புதைக்குழியில் அகைந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 240 அதிகரிப்பு. மன்னாரில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிலக்கடலை விதைகள் வழங்கல். மக்கள் விடுதலை முன்னணியினர் மாற்று வேலை, சாமர சம்பத் சாடல். அரசின் மீது சேறு பூச முயற்சி செய்பவர்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள், கந்தசாமி பிறப்பு. பெரும்பான்மையினரையும் பௌத்த துறவிகளையும் திருப்திப்படுத்துவதே அரசின் நோக்கம், சாணக்கியன். தொடர்வது விரிவான செய்திகள். பெரியபிளான் காணி விவகாரம் தொடர்பில் அர்ச்சுனா ராமநாதன் டக்ளஸ் தேவானந்தாவின் குரற்பதிவு ஒன்றை வெளியிட்டமை தொடர்பாக விளக்கம் அளிக்கும் வகையில் இன்றைய தினம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்ட காணொளி பதிவிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் தனக்கும் இடையிலே 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல் ஒன்றை பிரசுரித்து காண்பித்து தன்னுடைய காணி தொடர்பிலே தற்போது அவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்ற அல்லது துப்பாக்கியை ஒரு பெண்ணுக்கு எதிராக நீட்டினார், துப்பாக்கியை காட்டி ஒரு பெண்ணை மிரட்டினார் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையிலே குறித்த காணி தொடர்பிலே 2023ஆம் ஆண்டிலிருந்து பிரச்சனைகள் இருந்து வருவதாகவும் தனக்கு சொந்தமான அந்த காணியை 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சிலர் அபகரிக்க முயன்ற நிலையிலே தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு தொடர்பு கொண்டு அது தொடர்பிலே முறையிட்டதாகவும் கலந்துரையாடியதாகவும் சொல்லி ஒரு சிறு பகுதியை மாத்திரம் அங்கே காண்பித்திருந்தார், தனக்கு தேவையான ஒரு சிறு பகுதியை. ஆனால் அது தொடர்பிலே உண்மையிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர் சொன்னது போன்று செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு அவர் உரையாடியதன் அடிப்படையில் அந்த காலப்பகுதியிலே அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பாக இருந்த எங்களுடைய தோழர் ஜீவா அவர்களை தொடர்பு கொண்ட செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இது சம்பந்தமாக விசாரித்து அங்கே என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்து தனக்கு அறிக்கையிடும்படி அறிவுறுத்தி இருந்தார். அதன் அடிப்படையில் தோழர் ஜீவா அவர்கள் சம்பந்தப்பட்ட தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களோடும் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியிருந்தார். அங்கே அப்போது என்ன நடந்தது என்பது தொடர்பிலே அவர் தற்போது உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். சம்பந்தமாக கௌரவ இன்றைய அமைச்சராக இருந்த டாக்டர் சிவானந்தா கூடிய தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார். கதைத்த போது தன்னுடைய காணியில் இப்படி 2 பேர் தான் பிராம்பட்டியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய தங்களுக்கு அந்த காணி பங்கு இருக்குது, தங்கள காணி இருக்குது, பிடிச்சிருக்கிறார் என்று சொல்லி பிரச்சனைப்பட்டு தன்னோட கதைச்சதாக கூறியிருந்தார். நான் பிறகு அவர் என்னோட கதைச்சோட நான் கூறியிருந்தேன், அப்படி இப்படி சம்பந்தமாக யாரும் வந்திருக்க மாட்டினேன், அப்படி ஒரு விதம் இல்லை. அப்படி உங்களுக்கு அப்படி ஏற்பட்டிருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்று போலீஸில் முறைப்பாடு செய்து அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கத்தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி இப்படி சொல்லி யாரும் அங்கே விற்ற காணி எங்கட காணி என்று அங்கே யாரும் போனது இல்லை. ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதுக்கு எனக்கு நமது அன்று அமைச்சராக இருந்த டாக்டர் சிவானந்தா கூறியிருந்தேன். இதை நான் அவர் என்னோட கதைச்சிருக்கிறார்,
உங்களோட கதைச்சா நீங்கள் அது பாருங்கள் நினைச்சிட்டு நான் அதை பார்த்தேன்னா நீங்கள் 6 ஆட்கள் நீங்கள் போலீஸ் போங்க, போலீஸில் போய் அதுக்கு புறப்பாடு செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கன்றதை நான் அதை அந்த நேரம் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அது தொடர்பாக அந்த நேரத்தில் அர்ஜுனா அவர்கள் நீதிமன்றத்தில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தாரா? போலீஸில் முறைப்பாடு செய்தேன். நான் போலீஸில் நீங்கள் முறைப்பாடு செய்து ஆட்களை கூப்பிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுங்க. அப்படியே ஆக்களை பிடிச்சி போலீஸில் கொண்டு வந்து வச்சுருந்தேன். இல்லை நீங்கள் எனக்கு வருவீங்க, நான் பார்க்குறேன் எங்கடைய ஆக்கலான்னு. எங்கடைய ஆக்களை இல்லை அப்படியே வந்து ஏற்படு அப்படியே அது செய்யும். இதுதான் அந்த சந்தர்ப்பத்திலே நடந்திருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது தனக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையிலே தனக்கு எதிரான விமர்சனங்கள் மிகவும் ஆழமாக வெளியாகிக் கொண்டிருக்கின்ற சூழலிலே அதனை வலுவிழக்கச் செய்வதற்காக அல்லது அதனை நியாயப்படுத்தும் வகையிலே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக அல்லது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியையும் இந்த விடயத்திலே சம்பந்தப்படுத்தி இருக்கின்றார். இலங்கையை உலுக்கிய ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகள் இன்னும் மர்மமாகவே இருந்து வருவதாகவும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இலங்கை புலனாய்வு பிரிவினர் சிலர் இருப்பதாக தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுடன் தொடர்பு பட்டிருந்த பலர் இதுபற்றி கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பல முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் சமர்ப்பித்த அறிக்கை ஒன்றில் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் சக்ரான் தொடர்பான சாட்சியங்களை வெளியிட்ட சாட்சிகள் மிக சிறியதாக இருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் சிறைக்கு சென்ற சக்ரான் தரப்பினர் பின்னர் சிறையிலிருந்து புலனாய்வாளர்களாக வெளியில் வந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கொழும்பில் டொரிங்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாங்குவதற்கு பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு உடனடி விளக்கம் கோரியுள்ளது. சிறிலிய கணக்கு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட சொத்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த விளக்கம் அளிக்கப்படும் வரை கேள்விக்குட்பட்ட வீட்டின் உரிமையை மற்றொரு தரப்பினருக்கு மாற்றுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. வீடு எவ்வாறு வாங்கப்பட்டது என்பதை உரிமையாளர் வெளியிட தவறினால் முறையான விசாரணையை தொடர்ந்து நீதித்துறை நடவடிக்கை மூலம் அந்த சொத்தை செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்திலும் குறைபாடு உள்ளது என லஞ்ச ஆணைக்குழு சுட்டிக்காட்டுகின்றது. 2015 ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சொத்துக்கள் விசாரணை தொடர்பாக அவர் இதற்கு முன்னர் முறையான பிரமாண பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன்படி 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் 49ஆம் பிரிவுக்கு இணங்க 14 நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட்டு பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு மஹிந்தவுக்கு மார்ச் 23 அன்று அறிவிக்கப்பட்டது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் குறிப்பிட்ட காலத்துக்குள் துல்லியமான தகவலை வழங்காவிட்டால் அது தகவல் மறைப்பாக கருதப்பட்டு அவர் மீது மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தனது சில்லறை வங்கி செயல்பாடுகள் இன்று முடிவுக்கு வரும் என HSBC வங்கி அறிவித்துள்ளது. அச்செயல்பாடுகள் நேஷன்ஸ் ட்ரஸ்ட் வங்கிக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்றப்படும் என்றும் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள HSBC வங்கியின் சில்லறை வங்கி செயல்பாடுகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதலை நேஷன்ஸ் ட்ரஸ்ட் வங்கி டிசம்பர் 2025 இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து பெற்றது. இதற்கான கட்டாய விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்தம் செப்டம்பர் 2025 இருந்து இரு தரப்பினருக்கும் இடையே கையெழுத்தானது. இந்த நிலையில் மே 1, 2026 முதல் முதன்மை வாடிக்கையாளர்கள் கடன் அட்டைகள் மற்றும் தனிநபர் கடன்கள் உட்பட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் தளம் நேஷன்ஸ் ட்ரஸ்ட் வங்கியின் கீழ் வரும் என்று தெரிய வருகின்றது. அதன்படி HSBC கிளைகள், ATMகள் மற்றும் விரைவு வங்கி மையங்கள் இன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு நிரந்தரமாக மூடப்பட உள்ளன. இணைய வங்கி சேவைகள், அலைபேசி செயலிகள் மற்றும் அட்டை பரிவர்த்தனைகள் இன்று மாலை 7 மணி வரை மட்டுமே செயல்படும். அதன் பிறகு அவை முடக்கப்படும் என்று தெரிய வருகின்றது. இந்த கையகப்படுத்தல் நேஷன்ஸ் ட்ரஸ்ட் வங்கிக்கு ஒரு பெரிய வாடிக்கையாளர் தளத்துடன் தனது வணிக வலையமைப்பை விரிவுபடுத்தவும் பெரு நிறுவன இலக்குகளை அடையவும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கும் என்று கூறப்படுகின்றது. தமிழ் தேசிய பேரவையின் 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தொழிலாளர் தின கூட்டம் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் யாழ் நல்லூரில் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பாக தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டுக் குழு சார்பில் செல்வராசா கஜேந்திரன் விடுத்துள்ள அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த கூட்டமானது சட்டநாதர் சிவன் வீதியில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பத்திரிகை ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி பணிப்பாளர்கள், இணையதள ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஊடகத்துறையினருக்கும் இதற்கான பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு 07730243116 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் பயணிகளுக்கான சேவையை முன்னறிவித்தலின்றி இடைநிறுத்தி பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியங்களை ஏற்படுத்திய வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 4 தனியார் பேருந்துகளின் வழி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியா பேருந்து நிலையத்தில் குறித்த தனியார் பேருந்துகள் தமக்குரிய சுழற்சி முறை இருந்தும் அதிகார சபைக்கு எவ்வித முன்னறிவித்தலுமின்றி தமது சேவையை தன்னிச்சையாக இடைநிறுத்தியுள்ளது. இதனால் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் ஒரு நாள் முழுவதும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் அதிக கட்டணங்களை செலுத்தி மாற்று தனியார் வாகனங்களில் தமது இருப்பிடங்களுக்கு செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். பயணிகளை நடுத்தருவில் விட்ட இந்த பொறுப்பற்ற செயல் தொடர்பில் அதிகார சபையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக பின்வரும் கடுமையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக குறித்த பேருந்து உரிமையாளர்களுக்கு தலா 3000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளின் வழி அனுமதி பத்திரங்கள் 27/4/2026 முதல் 3/5/2026 வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தடை நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் குறித்த பேருந்துகளில் பதிவு செய்யப்பட்ட சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் வழி அனுமதி பத்திரம் பெற்று சேவையில் ஈடுபடும் வேறு எந்த ஒரு பேருந்திலும் கடமையாற்றுவதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன், பயணிகளின் நலனே எமது முதன்மை நோக்கமாகும். தமக்கு வழங்கப்பட்டுள்ள சுழற்சி முறையில் பொறுப்பற்ற விதத்தில் சேவைகளை இடைநிறுத்தி பொதுமக்களை அலைக்கழிக்கும் இவ்வாறான செயல்பாடுகளை அதிகார சபை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது. இவ்வாறான விதிமீறல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக எவ்வித பாரபட்சமுமின்றி தொடர்ந்தும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதேவேளை பொது போக்குவரத்தின் போது பயணிகள் சேவையில் ஈடுபடும் தரப்பினரால் வேண்டுமென்றே ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொண்டாலோ அல்லது முறைகேடுகள் இடம்பெற்றாலோ பொதுமக்கள் தகுந்த ஆதாரங்களுடன், அதாவது பயணச்சீட்டு, ஒளிப்படங்கள் அல்லது காணொலிகள் மூலமாக அதிகார சபையின் 07190909000 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உடனடியாக தெரியப்படுத்த முடியும் என்றும் அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. பருத்தித்துறையைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரை கடத்திச் சென்று தாக்குதல் மேற்கொண்ட இந்திய கடற்தொழிலாளர்களின் செயல் சர்வதேச மனித உரிமை மீறலாகும். இதுபோன்று தமிழ் மக்கள் துன்புறுத்தப்படும் போது கண்டன குரல் எழுப்பாமல் மௌனமாக இருப்பது ஏன் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆந்தனி செல் ராஜ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பு பாலைமீன் மடுவில் உள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொப்புள் கொடி உறவு என கூறிக்கொண்டு 2 நாடுகளாக இருந்தாலும் பேசுகின்ற மொழி ஒன்றாக இருந்தும் அந்த கடற்தொழிலாளரின் கையையும் காலையும் கட்டி தமிழ்நாட்டுக்கு அழைத்து சென்று சித்திரவதை செய்துள்ளார்கள். இதுபோன்று செய்த நாகப்பட்டினம் கடற்தொழிலாளர்களின் செயல் சர்வதேச மனித உரிமை மீறலாகும். அதேவேளை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளிடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். தொப்புள் கொடி உறவு என சொல்லிக்கொண்டு அரசியல் செய்கின்ற நீங்கள் இலங்கை கடற்தொழிலாளர்களை இவ்வாறு கடத்தி சென்று துன்புறுத்தி தாக்கப்பட்ட போது நீங்கள் மௌனமாக இருப்பதைக் கண்டு நாங்கள் மிகவும் மனவேதனை அடைகின்றோம். எனவே பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளரின் நலனை கருத்தில் கொண்டு அவரை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதோடு அவருக்கான இழப்பீட்டை வழங்க அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுடன் சட்டத்தை கையில் எடுத்து கடற்தொழிலாளரை தாக்கிய நாகப்பட்டினம் கடற்தொழிலாளர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட வேண்டும் என தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் தலைவர்களிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த 2 நாட்டு கடற்தொழிலாளர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்கள் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கடற்தொழில் அமைச்சராக இருந்தபோது பழைய தொடருந்து வண்டிகளின் பெட்டிகள், பழைய பேருந்து வண்டிகளை அந்த கடலுக்குள் கொண்டு சென்று இறக்கும் முயற்சியில் ஈடுபட்டு ஓரளவு செய்து கொண்டிருந்த போது அதனை முழுமையாக செய்வதற்கு தமிழ் தலைமைகள் ஒத்துழைத்து இருந்தால் இந்த பிரச்சினை என்று ஏற்பட்டிருக்காது. எனவே இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் இப்போது இருக்கும் அமைச்சர் சந்திரசேகர், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் இந்த கருத்திட்டத்தை செயல்படுத்தினால் இந்திய கடற்தொழிலாளர்கள் ஒருபோதும் எங்கள் எல்லைக்குள் வரமாட்டார்கள்.
அத்துடன் அந்த இழுவை மடிப்படகு தொழிலை அவர்களால் ஒருபோதும் செய்ய முடியாது. இதனால் இரு நாட்டு கடற்தொழிலாளர்களுக்குள்ளும் ஒருபோதும் முரண்பாடு ஏற்படாது. எனவே இந்த பழைய தொடருந்து பெட்டிகள், பேருந்து வண்டிகளை கடலுக்குள் கொண்டு சென்று இறக்கினால் இந்த இரு நாட்டு கடற்தொழிலாளர்களின் முரண்பாடு முடிவுக்கு வரும் என்றார். திரைசேரி மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஹசன சூரிய பெரும அரசாங்க நிதி பற்றிய குழுவில் இன்று ஆஜரானார். ஆஸ்திரேலியாவுக்கு இலங்கை திரைசேரியினால் செலுத்தப்பட்ட கடன் தொகையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரை சைபர் குற்றவாளிகள் ஊடுருவி தமது வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த செயற்பாடு பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. இந்த நிலையில் அது தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னிலையாகுமாறு நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமையை தொடர்ந்து அவர் நிதிக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் இன்றைய தினம் வியாழக்கிழமை ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டு மனித எண்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 240 அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 4ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்றைய தினம் புதன்கிழமை அகழ்வு பணிகளின் போது சந்தேகத்திற்குரிய வகையில் புதைக்குழிக்குள் கருப்பு நிற மண் காணப்பட்டமையினால் அவற்றை அரைத்து எடுக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. அதன்போது அதனுள்ளிருந்து ஒரு நாணய குச்சி மீட்கப்பட்ட நிலையில் அதனை சான்று பொருளாக அடையாளப்படுத்தி பாதுகாக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் விடுமுறை நாள் என்பதனால் அரை நாள் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சிந்துபாத்தி செம்மணி மனித புதைகுழி வழக்கின் 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று 4ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று 7:50க்கு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது. மொத்தமாக 241 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நாளை விடுமுறை நாளாக இருந்த போதும் நிபுணர்கள் இந்த அகழ்வு பணியில் அரை நேரம் ஈடுபடுவார்கள். இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நாளை நடைபெற இருக்கின்றது. நேற்றைய தினம் இன்றும் அந்த மணல்கள் பரிசோதிக்கப்பட்டு வந்தது. அதில் ஒரு நாணய குச்சி ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கிறது. அது சம்பந்தமான மறு சான்று வேறு சான்று பொருட்கள் ஆய்வின் போது அது சம்பந்தமான தகவல்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்று இந்த மனித ஓட்டு தொகுதியின் இலக்கம் 232 எந்தவித சான்று போலும் எடுக்கவில்லை. ஆனால் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின்படி, அவரின் கருத்தின்படி இது பன்ம வயதுடையவருடைய மனித மண்டையோட்டு தொகுதியாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த எலும்புக்கூட்டு தொகுதிக்கு 232 அடையாளப்படுத்தப்பட்டது என்ன போடப்பட்டது, அது இந்த விளக்கம் என்ன? அதாவது இந்த மனித புதைகுழி 1, மனித புதைகுழி 2 என்று அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்வு பணி நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். இந்த மனித புதைகுழி 2இல் ஏற்கனவே 9 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டன. இந்த மனித புதைகுழி 1இல் ஏற்கனவே 231 அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 1 ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று மேலதிகமாக 232வது அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 218வது இலக்கம் என்று சொன்னப்பட்ட மனித எலும்பு தொகுதி இன்னும் பாதுகாப்பாக இருக்கின்றது. அது அகழ்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. அதோடு மற்ற மண்கள் தொடர்ச்சியாக இருக்கிறபடியால் அந்த மண்படை அகழ்ந்தெடுக்கப்படும் போது தான் அந்த 218வது மண்டையோடு தொகுதி அகழ்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். பாட்டாளி வர்க்கத்தின் வியர்வை, தியாகம் மற்றும் உழைப்பால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த உலகில் தொழிலாளர்களின் நலன் குறித்து வெறும் வார்த்தைகளில் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கவில்லை. அதை செயல்முறையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிரூபித்து வருவதாக மே தின வாழ்த்துச் செய்தியில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: தொழிலாளர் நலனை உறுதிப்படுத்த பல்வேறு சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அவை வெறும் அரசியல் வாக்குறுதிகளாக அல்லாமல் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க சம்பள உயர்வு நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நீதி வழங்குவதற்கான ஆரம்ப கட்ட படிமுறையாகும். தலைமுறைகள் கடந்தும் உழைத்து அந்த மக்களின் குரல் இறுதியில் கேட்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முயற்சிகள் நடைமுறை
விரிவுபடுத்தப்பட்டுள்ளன என்பது இந்த அரசின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாகும். அதேபோல் நாட்டின் அந்நிய செலாவணியின் முதுகெலும்பாக விளங்கும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் குடும்பங்களின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடற்தொழிலில் ஈடுபடும் மக்களின் வாழ்க்கையும் மறக்கப்படவில்லை. கடலில் போராடும் அந்த உழைப்பாளிகளின் வாழ்வாதாரம், தொழில் பாதுகாப்பு மற்றும் சமூக நலன்களை மேம்படுத்தும் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் மே தினம் வெறும் நினைவு நாளாக அல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் ஒலிக்கும் போராட்ட மேடையாக அமையவுள்ளது. தேசிய மக்கள் சக்தியால் நாடு முழுவதும் 21 இடங்களில் மே தின கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி நிலப்பரப்பில் நடைபெறவுள்ள கூட்டங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. கடந்த காலங்களில் தொழிலாளர்கள் தமது உரிமைகளுக்காக போராடிய போது அவர்களை துப்பாக்கிச்சூடு, தடியடி, கண்ணீர் புகை குண்டுகள் மூலம் ஒடுக்கியவர்கள் இன்று தொழிலாளர் நலன் குறித்து பேசுவது மிகப்பெரிய பரிகாசமாகும். அன்று தொழிலாளர்களின் குரல்களை அடக்க தோட்டாக்களை பயன்படுத்தியவர்கள் இன்று தம்மை மீட்பர்களாக காண்பிக்க முற்படுகின்றனர். இத்தகைய போலி வேடங்களுக்கு மக்கள் இடமளிக்க கூடாது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உண்மையான தொழிலாளர் விடுதலையை நோக்கி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். உழைக்கும் மக்களின் கரங்கள் ஓங்கட்டும், வியர்வையின் மதிப்பு உயரட்டும். அனைத்து பாட்டாளி வர்க்கத்தினருக்கும் எனது மே தின வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் அண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்திய டித்வா புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு உதவி வழங்கும் நோக்கில் மெசிடோ நிறுவனத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 விவசாயிகளுக்கு நிலக்கடலை விதைகள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வு மன்னார் மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் பணிமனையின் பயிற்சி மண்டபத்தில் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் யாட்சன் பெகிராடோ தலைமையில் நடைபெற்றது. குறித்த இந்த நிகழ்வில் பிரதி விவசாய பணிப்பாளர், உதவி விவசாய பணிப்பாளர் மற்றும் விவசாய திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். டிட்வா புயலினால் விவசாய உபகரணங்கள் மற்றும் பயிர்கள் சேதமடைந்த நிலையில் மீட்டு நில பயிற்சியை ஊக்குவித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீள உருவாக்கும் நோக்கில் இந்த உதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வுக்கான நிதி ஆதரவு UNOPS நிறுவனத்தின் விருத்தி திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது. விதைகள் வழங்கும் நிகழ்விற்கு முன்னதாக விவசாயிகளுக்கு சிறப்பு பயிற்சி நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மன்னார் மாவட்ட விவசாய பாடவிதான உத்தியோகத்தர் எஸ்மன் மார்க் அவர்கள் வழங்கிய இந்த பயிற்சியில் தரமான விதை தெரிவு மற்றும் விதை மேலாண்மை, பயிர் பராமரிப்பு முறைகள், நோய் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு நுட்பங்கள், அதிக விளைச்சலை பெறுவதற்கான அறுவடை முறைகள் பற்றி விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. பயிற்சியின் நிறைவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பயனாளிகளுக்கு நிலக்கடலை விதைகள் வழங்கப்பட்டன. மக்கள் விடுதலை முன்னணி நுவரேலியாவில் நடத்தும் கூட்டத்துக்காக தோட்ட தொழிலாளர்களுக்கு பணம் வழங்கி அவர்களை ஏமாற்றி அழைத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், பௌர்ணமி தின விடுமுறை உள்ளிட்ட விடயங்களில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள மாற்றங்கள் மே தின கூட்டங்களை சீர்குலைப்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்படும் ஒரு நாடகம். இவ்வாறான போலித்தனமான அரசியலுக்கு மக்கள் மயங்க மாட்டார்கள். மே தினத்தில் கொழும்பு கேம்பல் மைதானத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது பலத்தை நிரூபிக்கும் வகையில் பிரம்மாண்டமான மக்கள் பேரணியை நடாத்தும். இக்கூட்டத்தில் சுமார் 10,000 முதல் 15,000 வரையிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக தாம் ஏற்கனவே அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, பொலனறுவை மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களை திரட்டியுள்ளோம். அரசாங்கம் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் பேருந்துகள் மற்றும் இதர வாகனங்கள் மூலம் மக்கள் கொழும்பில் ஒன்று கூடுவார்கள் என்பதில் தமக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. தமது கட்சியானது 1974ஆம் ஆண்டு முதல் நாட்டில் ஜனாதிபதிகளை உருவாக்கிய நீண்டகால அரசியல் பாரம்பரியத்தை கொண்டது. மேலும் அரசாங்கத்தின் மிரட்டல்களுக்கு தாம் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்றார். எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும், பொய்களை கூறினாலும், சேறு பூச முற்பட்டாலும் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது மிக தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் நேயமிக்க அரசாங்கம் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு தெரிவித்துள்ளார். நாளை மே மாதம் 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது. முதற்கட்டமாக எமது தேசிய மக்கள் சக்தி கட்சியினூடாகவும் நாங்கள் இம்முறை 21 மாவட்டங்களிலே எமது ஊழியர்களை, தொழிலாளர்களை ஒன்று சேர்த்து இம்முறை மே தின கூட்டத்தினை நாங்கள் கொண்டாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காண்பதை விட பெரும்பான்மை சமூகத்தையும் பௌத்த துறவிகளை திருப்திப்படுத்துவதற்காகவே பிரதான நோக்கமாக கொண்டு இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார்.
தற்பொழுது நாட்டிலே மத்திய வங்கியுடன் சம்பந்தப்பட்ட ட்ரெஷரியுடன் சம்பந்தப்பட்ட நிதி மோசடியா இல்லாட்டி நிதி களவா இல்லாட்டி என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் மக்களுடைய நிதி மக்களிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இந்த விடயம் சம்பந்தமாக நிதிக்குழுவின் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் உறுப்பினர் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசிய கட்டாய தேவை, அந்த பொறுப்பும் என் மீது சுமக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் பாராளுமன்றத்திலே இந்த நாட்டிலே நிதி அனைத்துக்கும் பொறுப்பு பாராளுமன்றம். அதாவது வரவு செலவு திட்டம் அமுல்படுத்துறது பாராளுமன்றம், அதே போல் நாட்டிலே கடன் கட்டுறதுக்கு சம்பந்தமாக அனுமதி பெறுவது பாராளுமன்றத்தின் ஊடாக, புதிய வரி இருக்கிறாலும் பாராளுமன்றம் தான் அந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வருவது. ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைவரும் 225 பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த விடயம் சம்பந்தமாக ஆராய முடியாத காரணத்தினால் நிலையில் கட்டளின் கீழே நிதிக்குழு கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபைனான்ஸ் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபைனான்ஸ் தான் பாராளுமன்றத்துக்கு வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும், சகல விடயங்களும் வரவு செலவு திட்டத்திலே என்றால் இந்த சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் இப்படியான பாராளுமன்றத்தில் நிதி சம்பந்தமான விடயங்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க முதல் நிதிக்குழுவினுடைய அனுமதியை பெற்றுத்தான் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நிதிக்குழுவை பற்றி பலருக்கு தெரியாது. அப்போ இந்த நிதிக்குழுவிலே நான் இருக்கிற உறுப்பினர்களுக்குள்ளே தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஒருவர் மட்டும்தான். அந்த வகையிலே இது சம்பந்தமாக வடக்கு கிழக்கு பிரதித்துவப்படுத்துகிற ஒருவர் என்ற அடிப்படையிலேயும் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையிலையும் ஒரு சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்க வேணும். உண்மையிலே அண்மை காலமாக தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன் வந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிக்கும் பொழுது மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு நம்பிக்கை, இவர்கள் ஊழல் செய்யாதவர்கள், மோசடி செய்யாதவர்கள், நேர்மையானவர்கள் என்றெல்லாம் மக்கள் மீது மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக சொன்னவங்க ஒரு விடயம், இவர் அனுபவம் குறைவு, இவங்களுக்கு அனுபவம் போதாதென்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் இருந்த பொழுதும் அண்மை காலமாக நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றி பார்த்தால், நிலக்கரியோடு சம்பந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, இந்த நிலக்கரியினூடாக 35 பில்லியன் ரூபா வரைக்கும் இதுவரைக்கும் நட்டம் வந்திருக்கிறதாக ஒரு சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 35 பில்லியன் ரூபா. அதே நேரத்தில் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லால்காந்த் அமைச்சர், விவசாய அமைச்சருடைய ஒரு வீடு, அந்த வீடு ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கு என்றால் அவருடைய அந்த வீடு தன்னுடைய சொத்து படிவத்திலே இல்லை. அதே நேரத்தில் அந்த வீடு கட்டுறதுக்கு அவருக்கு எங்கே இருந்த நிதி வந்ததுன்றது சம்பந்தமான ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதே போல தான் ஊடகங்களிலே அவருடைய சொத்து சம்பந்தமாக எத்தனையோ பல கோடிகள் சொத்து இருக்கின்றெல்லாம் வந்தது. அதே போல தான் சமந்த வித்யாரத்னன்ற அமைச்சர் 21 லட்சம் ரூபா தனக்கு வருமானம் வருவதாக மிளகு தோட்டம் வைத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அதை எல்லாத்தையும் தாண்டி இன்று ஒரு மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், ட்ரெஷரியிலே இருந்து $2.5 மில்லியன், அதாவது சுமார் ஒரு 700 மில்லியன் ரூபா காசு எங்கே போனன்னு தெரியாத ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதனை தொடர்ந்து நலிந்த ஜெயதிசா அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார், இன்னொரு $600,000 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் ரூபா 200 மில்லியன் ரூபா காசு காணவில்லை என்று சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நிதிக்குழு தான் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய வரும். அந்த வகையிலே நாங்கள் நிதிக்குழுவுக்கு முன்பாக ட்ரெஷரி செக்ரட்டரியை வர சொல்லியிருந்தாலும் கூட ட்ரெஷரி செக்ரட்டரி அவர்கள் தான் வரமாட்டேன் என்று சொல்லி ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நிதிக்குழு கூட்டம் நடைபெறும், அதிலே ட்ரெஷரி செக்ரட்டரி வர வேணும் என்ற நிலப்பாடிலே நிதிக்குழுவை சேர்ந்து நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில், அதாவது இந்த சைபர் அட்டாக் கொண்டு ஹேக் பண்ணி $2.5 மில்லியன் ரூபா போனது என்று சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். $2.5 மில்லியன் டாலர் என்றால் இதிலே 13 தொடக்கம் 16 பேருடைய அனுமதியுடன் தான் இந்த நிதி வெளியிலே போயிருக்கின்றது என்று தான் இன்று பரவலாக பேசப்படும் விடயம். அந்த அடிப்படையிலே இந்த விடயம் சம்பந்தமாக பல சந்தேகங்கள் வந்திருக்கின்றது. அரசாங்கம் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பிறகு அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். அப்போ இன்று இந்த அரசாங்கம் எங்களுடைய இந்த விடயங்களை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், அரசாங்கம் மிக கவனமாக இந்த காலப்பகுதியை கையாள வரும். ஏனென்றால் மக்களுக்கு அரசாங்கம் மீது நம்பிக்கை, அதாவது தமிழ் பேசும் மக்கள் என்ன நிலப்பாடில் இருக்கிறாங்கன்றது நாங்கள் எங்களுடைய ஊடகங்களை பார்த்தால் தெரியும். ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே இன்று அரசாங்கம் முழுமையாக செல்வாக்கை இழந்து, அண்மையிலே ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். பிக்குமார் வந்த அந்த செய்தியில் ஒரு சமூக வலைத்தளம் ஒரு பதிவு ஒன்றை
அந்த பிக்குமேர் ஒரு சமாதான பாத யாத்திரை என்று சொல்லி சென்ற பொழுது அந்த ஜனாதிபதியோட படத்தை போட்டு கவனம் பிக்குமேருக்கு ஒரு செய்தி சொல்கிறதா, கவனம் இந்த பிக்குமேரோட கையில் இருக்கிற பாத்திரத்தையும் களவெடுக்கிற அரசாங்கம் தான் இது என்று பதிவு போட்டிருந்தார். அப்போ இப்படி அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு மிகவும் மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான உடன் நடவடிக்கை எடுக்க வேணும். நாங்கள் தொடர்ந்து சொன்னது, இதில் களவு இல்லாவிட்டாலும் கூட சில நேரம் நமக்கு தெரியாது, அரசாங்கம் சொல்கிற விடயம் நிலக்கரி விஷயத்தில் இது களவெடுக்கப்படலை, ஆனால் தரம் குறைந்த நிலக்கரி வந்திருக்கின்ற அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ தரம் குறைந்த நிலக்கரி வந்திருக்கின்ற செயல்திறன் இல்லாதவர்கள், வேலை செய்ய தெரியாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள்ன்றது இப்போ அம்பலமாகி கொண்டிருக்கு. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து $18 பில்லியன் களவெடுத்து குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ இந்த அரசாங்கம் இன்று அந்த எண்ணிக்கையை வேகமாக எட்டி கொண்டிருக்குது. செயல்திறன் இல்லாதபடியாவா ஊழலாலையான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேணும். அதே போல தான் இந்த அரசாங்கமும் இந்த நாட்டை தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அனைவரும் 75 ஆண்டுகளாக பௌத்த மதத்தை வைத்துக்கொண்டு பௌத்த மதத்தை வளர்க்கிறதுனூடாக தங்களுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள், தங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்த பிறகு பௌத்த மதத்தை வைத்துக்கொண்டு தலதா மாளிகையிலே வந்து முதல் ஆரம்பித்தார்கள் புத்தருடைய அந்த புனித சின்னங்களை காட்சிப்படுத்துறதாக. அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலே இருந்து புனித சின்னங்களை காட்சிப்படுத்துறது கொழும்பு கங்காராமையிலே செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்போ 10 நாட்களாக சமாதான பாத யாத்திரை என்று சொன்னார். அப்போ இது இவர்களும் உண்மையிலே மக்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணுவதை விட பெரும்பான்மை சமூகத்தை பௌத்த துறவிகளை திருப்திப்படுத்துவதை பிரதான விஷயமாக வைத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறார். அதை விட்டு மக்கள் மத்தியிலே மீண்டும் நம்பிக்கையை பெறக்கூடிய வகையாக அவங்களுடைய செயல்பாடு அமைய வேணும். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.